Motorola G13 4G மொபைல் ஒரு 10,000 செக்மெண்ட்டில் மோட்டோரோலா அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2023 4G மொபைல் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி லீடிங்கில் இருக்கிற ஒரு சில பேண்டு இன்னுமே 4G மொபைல் லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த 10,000 செக்மெண்ட்டில். பட் மோட்டோரோலா அந்த 10,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைல் லான்ச் பண்ணி நம்மளை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா, இல்லை எல்லாருமே லான்ச் பண்ணுறாங்கன்றதுக்காக ப்ரைஸை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்பெக்கை கம்மி பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்களா? ஸோ இந்த மொபைலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். மோட்டோரோலா G13 பாக்ஸ் இது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் மேலே இந்த மொபைலில் இருக்கிற டாப் ஸ்பெக்கை ஸ்டிக்கர் மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்கர் எடுத்துடலாம். ஸோ மோட்டோரோலா கிட்ட இந்த பேக் கேஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேக் கேஸ் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி ஓகே, பட் கொடுக்குறது இப்போல்லாம் யாரும் சார்ஜரே கொடுக்குறதில்ல. பட் இவங்க கேஸு போட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம், அதுவும் 10,000 செக்மெண்ட்டில். ஸோ கேஸுமே ஃபோனில் நல்லா ஃபிட் ஆகுது. ஸோ எதுவுமே அன்வான்டாக எதுவுமே இல்லை, பட் கரெக்டான ஃபிட்டில் இருக்குது. ஸோ மொபைலை பூட் அப் பண்ணலாம். சீக்கிரமாகவே பூட் ஆகுது, பட் ஓகே. சரி, வேறு பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மோட்டரோட ஒரு சில டாக்குமெண்டேஷன்ஸ், அப்புறம் ஒரு சிம் எஜெக்டிவ் டூல் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு 10 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர், ஒரு டைப் சி கேபிள் ஒன்று. ஸோ மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியை பார்த்துடலாம். இது பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் ஒன்று, ஒரு மைக் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கு மேலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேலே வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் ஒன்று, இதில் 2 நானோ சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஆக்சுவலாக வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி ஃபுல்லாக, இன்கேஸ் வீடியோ பார்க்குற டைமில் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் கூட பாஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது முழுசாக உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ தான் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் யூஸ்ஃபுல், வீடியோ பண்ணுற எனக்கும் யூஸ்ஃபுல். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாக்ஸியாக கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ் பேக் கொடுத்தா எப்படி ஒரு டிசைன் இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் தான். அந்த பேக் சைடில் இருக்கிற கேமரா பம்பு கூட ஒரு மாதிரி காம்பேக்டாக, இப்போ வர டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா சென்சார் சின்னதாக தான் இருக்கும், பட் அவங்க அந்த பம்ப் அந்த ரவுண்டாக ஓவல் மாதிரி ஷேப் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பெருசாக கொடுத்து ஒரு மாதிரி டிசைனே ஆக்வர்டாக பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இதில் அந்த கேமரா பம்ப் எல்லாமே ஒரு மாதிரி காம்பேக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் டீசெண்டாக இருக்குது. அப்புறம் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.19 mm கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, முக்கியமாக காம்பேக்டாக இருக்குது. அப்புறம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 181 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்ரி 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி தான். ஸோ 20 வாட்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே தான். ஸோ இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours ஆகுது. அப்புறம் சிம் கார்டு ட்ரே ஹைப்ரிட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நானோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது பெரும்பாலும் இப்போ யாரும் கொடுக்கறதில்ல, பட் இவங்க இது இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம் கார்டு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ரெட் கலரில் ஒரு மெஷ் மாதிரி, ரப்பர் மெஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஸோ அப்போ தண்ணி போகலாமா, தண்ணி பட்டா எதுவும் ஆகாதா அப்படின்லாம் இல்லை. இதில் IPX 52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் ப்ரூஃப் தான். ஸோ இந்த மொபைல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தண்ணி இன்னும் தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா தொடச்சி யூஸ் பண்ணிக்கலாம், பட் தண்ணி உள்ளே போடக்கூடாது. இதில் 2 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று சார்கோல் மேட், இன்னொன்று லாவெண்டர் ப்ளூ. ஸோ கலர் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு அது உங்கள் சாய்ஸ் தான். அப்புறம் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம்தான். அப்புறம் டிஸ்பிளே 6.53 HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது LCD பேனல். ஸோ இதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 576 டச் சாம்பிளிங் ரேட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இந்த கேம் விளையாடும்போது ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ணும்போது ஸோ அந்த டிஸ்பிளே டச் ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும்.
அப்புறம் இதில் ஹெச்டிஆர் சப்போர்ட் இல்லை, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த டிசைன் பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த டிஸ்பிளே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 4 பக்கம் சின்ன பெசில்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அது ஈவனாக கொடுத்துருக்கிறதுனால லுக் லைக் நல்லா இருக்குது. பட் ஆனால் பெசில்ஸ் அதிகமாக தான் இருக்குது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்குது. இது ஐபிஎஸ் பேனல்னாலுமே டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர், இதில் ஸ்டீரியோ சவுண்ட் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதில் இயர் ஸ்பீக்கரும் ப்ளஸ் மெயின் ஸ்பீக்கரும் சேர்ந்து ஒர்க் ஆகுறதுனால சவுண்ட் குவாலிட்டி இன்னுமே கிளாரிட்டியாக நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இதோடைய ப்ராசஸர் MediaTek Helio G85 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 12 நானோமீட்டரால் பில்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இது கேமிங் ப்ராசஸர் இல்லை. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். கேமர்ஸுக்கு இந்த ப்ராசஸரை ரெக்கமெண்டேஷன் நான் பண்ண மாட்டேன். பட் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடலாம். இதில் டச் சாம்பிளிங் ரேட்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கேம் விளையாடும்போது அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே இருக்குது. இந்த கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்லாம் விளையாடலாமா அப்படின்னா மீடியம் செட்டிங்கில் வச்சு விளையாடினீங்கன்னா ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அப்புறம் இது ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ், ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் LPDDR4X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 64 and 128GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தளவில் டூயல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2.4 GHz அப்புறம் 5 GHz. ப்ளூடூத்தை பார்த்தீங்கன்னா 5.1 சப்போர்ட் இருக்குது. 4G LTE சப்போர்ட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. சென்சாரை பொறுத்தளவுக்குள்ள எல்லா சென்சாருமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுக்குறாங்க. அது மேலே மோட்டரோடைய ஓன் யூஐ மை யூஎக்ஸ்ன்ற யூஐயை பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஃபோனை பார்த்தா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தருமான்னு தெரில. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேமுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எமோஜி ஆப்பு, ஷேர் சாட்டு இதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டாலாகவே வருது. பட் டெலிட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளான்ஸ்னு ஒன்று ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஷோ ஆகிட்டே இருக்குது. நீங்கள் கம்மியானதை செக்மெண்ட்டில் தான் மொபைலில் லான்ச் பண்ணுறீங்க. பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட்ஸு, ப்ளோட்வேர்ஸு இதெல்லாம் கொடுக்காமல் இருந்தால் ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒன்று ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தரேன்னு சொல்லுங்கள், இல்லைனா இதெல்லாம் ஆட் பண்ணி தரோன்னு சொல்லுங்கள். இதையும் பண்ணிக்கிட்டு நாங்கள் பியூர் ஆண்ட்ராய்டு ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்குப்படியாக இல்லை. பட் அதை அவங்க தவிர்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அப்டேட் சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 1 year சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னா இப்போ நாங்கள் Android 13 கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ 14 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டுமே தருவாங்க அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் செஞ்சால் நல்லாயிருக்கும். இவங்ககிட்ட மோட்டோரோலாவை பொறுத்தளவுக்கு பிரச்சனை என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் இருக்காது. ரெண்டாவது அப்டேட்டை ஒழுங்காக தரமாட்டாங்க. இது ரெண்டுமே இவங்க கரெக்ட் பண்ணிக்கினா இவங்ககிட்ட குறை சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது. மேபி அப்டேட்லாம் ஒழுங்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா FM ரேடியோ இருக்குது, வைட் ஒன் L1 செட் போட்டுட்டு இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் படம் பார்க்குறீங்கன்னா HD வரைக்கும் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஃப்ளாஷ் லைட் மோட்டோரோலாவுக்கு சிக்னேச்சர் மாதிரி இப்போது ஷேக் பண்ணால் பின்னாடி ஃப்ளாஷ் லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது ஒரு சிக்னேச்சர் மாதிரி. ஸோ சொல்ல வேண்டியது என் கடமை. அப்புறம் NFC சப்போர்ட் இதில் இல்லை. அப்புறம் இதில் கேமரா பொறுத்தவரை பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா 50 MP அண்டு 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ஓகேன்னா ஆவரேஜ் தான். பட் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மொழுன மாதிரி இருக்குது. ஒரு மொழி வச்சதில் கொஞ்சம் ஷார்ப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. டேலைட்லேயே அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா டேலைட்லேயே அப்படின்னா அப்போது லோ லைட்லாம் பார்த்துக்குங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 1080pயில் 30 FPS வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். பட் இதில் ஸ்டெபிளைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணாலுமே வீடியோ ஷேக் ஆக தான் செய்யுது. அது பேருக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை உண்மையாலுமே அது ஒர்க் ஆகுதான்னு தெரில. ஆனால் ஆவரேஜ் தான். அப்புறம் மேக்ரோ கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் குவாலிட்டி வைஸ் ஒரு ஆவரேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா 8 MP ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
ஸோ பேக் கேமராவோட இது இன்னும் ஏன்னா 8 மெகா பிக்சல் தானே, அதுக்கு என்னவோ அதுக்கான அவுட்புட் தான். பட் ஓவரால் ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் 10,000 கொடுக்குறோம்ல, இவ்வளோ தான் அவுட்புட் வருமா அப்படின்னு கேட்டால், அவங்க 50 மெகா பிக்சல்னு சொல்லி கிளைம் பண்ணும்போது அதை இன்னுமே கொஞ்சம் சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல அவுட்புட் கிடச்சிருக்கும். ஸோ பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதில் கேமரா ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ லைட் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மூடில் நீங்கள் வச்சு எடுத்தாலுமே ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுது. ஓவர் கிரைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டூல் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு வீலாக எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அவுட்புட் ஆவரேஜ் தான். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். முக்கியமாக இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் 10,000 ரூபாய், அதுன்றதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஆக்சுவலாக இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த ஃபோனில் எதெல்லாம் மொக்கையாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அது எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்து சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணாங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தளவுக்கு வச்சேன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆச்சு. அப்படி வச்சு அப்படி எடுத்தோடனே அன்லாக் ஆகுது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே சரி, ஒரு 3 செகண்ட்குள்ளே, நான் சொல்கிறது ஒரு டைம்லேருந்து இன்னொரு டைம், ஒரு 3 செகண்டுக்குள்ளே அன்லாக் ஆகிடுது. மோஸ்ட்லி ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங். ஆக்சுவலாக இது 2 வேரியண்ட்டில் வருது. 4GB அண்ட் 64GB வந்து 9,499 ரூபா. அப்புறம் 4GB 128GB வேரியண்ட் வந்து 9,999 ரூபா. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். என்கிட்ட இருக்கிற வேரியண்ட் வந்து 4GB அண்ட் 128GB வேரியண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ 10,000 ரூபாய்க்கு இது ஓகேவா, இல்லை 10,000 ரூபாய்க்கு இது என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ப்ளஸ்ஸாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு டீசெண்டான ப்ராசஸர், அப்புறம் திங்க் ப்ரொடக்ஷனு, அப்புறம் அந்த செக்யூரிட்டி அப்டேட் ஒரு 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 5000 mAh பேட்ரி, 90 years ரெஃப்ரெஷ் ரேட், டச் சாம்பிளிங் ரேட்டுமே நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷனுக்கு பாண்டா கிளாஸ் கொடுக்குறாங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நெகட்டிவாக எதுவுமே இல்லையானா, எனக்கு ஆக்சுவலாக இதில் பட்டது 2 விஷயம். என்னென்னா, இப்போ இந்த சார்ஜிங் அடாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது 10 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 20 வாட்ஸாக கொடுத்துருந்தா இன்னுமே ஒரு நல்லா இருந்திருக்கும், நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும் பிக் பண்ணுறதுக்கு. இன்னுமே எனக்கு குறையாக இருக்கிறது அது. அப்புறம் இன்னொன்று கேமரா. ஆக்சுவலாக 50 மெகா பிக்சல்னு சொல்லியிருக்காங்க, அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதுக்கான ரிசல்ட்டு அதில் இல்லை. கேமரா அந்த இமேஜ், வீடியோ சரி, ஃபோட்டோஸும் எடுக்கும்போது சரி, குவாலிட்டி வைஸ் ஆவரேஜ் தான். ஸோ இது ரெண்டுமே எனக்கு நெகட்டிவாக படுது. சரி, ஓகே, இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 20,000, 30,000, 40,000 மொபைல் வாங்குறவங்கலாம் இந்த சைடு வராதிங்க. அதே மாதிரி இந்த கேமர்ஸ், உங்களுக்கும் இந்த மொபைலுக்கும் செட் ஆகாது. ஏன்னா மொபைல் சொல்கிறத நீங்களும் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது அந்த மொபைலும் கேட்காது. பட் யாருக்கு இது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு 10,000 செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இல்லை நான் ப்ரைமரியாக ஒரு நல்ல ஃபோன் வச்சுருக்கேன், எனக்கு செகண்டரியாக இன்னொரு ஃபோன் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது என்னுடைய சஜஷன். இது இவங்களுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பட் 10,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு 4G மொபைல் அப்படின்னும் போது ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தான். ஏன்னா ஒரு சில மொபைலில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு சில விஷயங்கள் இருக்காது. பட் இது ஓவரால் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது ப்ராசஸர்லேருந்து சின்ன சின்ன விஷயமாக கூட எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு 10,000 ரேஞ்சுக்கு ஒரு 4G மொபைல் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் தேடுறதுல இந்த ஆப்ஷன் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின, இந்த மொபைலை பற்றின என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.